அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நண்பர்களே, கோயம்புத்தூரில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியை அந்த தலைமை ஆசிரியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், எல்லா மாணவிகளையும் பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து துன்புறுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? இந்த கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா, இந்த நான் ஆர்சி ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கேன், சிஎஸ்ஐ ஸ்கூல்லேயும் நானும் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததில்லை. ஒரு சில பார்சியாலிட்டிஸ்லாம் இருந்திருக்கு. ஒரு சில பாகுபாடு எல்லாமே இப்போ இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இந்தளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தளவுக்கு மோசமான நடவடிக்கைகள் அந்த காலத்தில் இல்லை. இப்போ ரொம்ப ஆடுறீங்க. இந்த மாதிரி பூ வைக்காமல், பொட்டு வைக்காமல் பெண்களை கோச்சிக்கிறாதீங்க மக்களே. இந்த மாதிரி இருந்தால் எங்களுடைய தமிழர்களில் பார்த்திங்கனாக்கும் அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. அது அப்படி தான், இந்த இந்து மதத்தில் அப்படி தான் இருக்குது. ஆனால் தமிழர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை. யாரையும் பாகுபாடு பார்த்து இல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த மாதிரிலாம் இழிவுபடுத்துறது இல்லை. நீங்கள் ரொம்ப ஆடுறீங்கடா டேய். அதுவும் இந்த ஒன்றுமே போடாமல், நகை போடாமல். ஆனால் நகை போடாமல் இருக்கானுங்க பாருங்கள். அவனுங்க பூரா வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 50 பவுன் 100 பவுன் சேர்த்து வச்சுருப்பாங்க. இயேசுநாதர் நகை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலத்தில் இயேசுநாதர் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் பைபிளில் நகை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க. இவனுங்க பூரா பார்த்தீங்கன்னா பணத்தை வட்டிக்கு விட்றானுங்க மக்களே. இவனுங்க இந்த கிறிஸ்டியானிட்டியில் இந்த சபைகள் நடத்துகிறானுங்கள்ல, இவனுங்க பூரா பணத்தை வட்டிக்கு விட்றானுங்க. வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்கள்ல, இதெல்லாம் பாவம் இல்லையா? நீங்கள் உங்கள் இதை நீங்கள் போடுங்க, எப்படியோ தெரியுங்க. நீங்கள் ஆடை அணிங்க, இல்லை அணியாமல் கூட தெரியுங்க, என்னவோ பண்ணுங்கள். எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் யார்ரா? இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சரை கொடுத்தா நாம் எங்கே போவோம் அப்படின்னு அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கும், இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தா, இந்த டார்ச்சரை உடனே நான் சரி கட்டுறேன், நான் தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபின்னு சொல்லப்படுகின்ற ஆரிய கூட்டம் உள்ள நுழையும். இந்த திராவிடனும் ஆரியனும் ஒன்று தான் மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்றி.